வணக்கம் நம்பர்களே, இந்துக்கள் விடுதலை நண்பர்கள் வணக்கம். பதிவு பக்கம் சப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த திரவிடியா மாடல் அது ஒன்றுக்கும் உதவாதது, அவங்களுக்கு தான் உதவக்கூடியது. ஏன்னா கொள்ளையடிக்கிறது, அதில் வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு தெரியும், அந்த சாராயங்க மித்து கடத்தின ஜாபர் சாதிக்கு இன்னும் விசாரணை போயிட்டுருக்கு. கள்ளச்சாராயம் இப்போ 68 பேர் போயிருக்கான். அது ஊக்குவிக்கிறவன் 10 லட்சம் ஒதுன்னு தருது. அப்போ மற்றவன் சரி இறந்த குடும்பத்துக்கு கிடைக்குதுல்ல, நம்ம போயிடுவோம், ஏன் கஷ்டப்பட்டுருக்கணும், இப்படிலாம் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது. இது கோர்ட்டை கேட்டிருக்காங்க. இது இந்த மாதிரிலாம் ஒருத்தர் கேஸ் போட்டு என்ன, இதே வேறு மாநிலத்திலலாம் கொடுக்கறதில்ல. அவன் கொழுப்படுத்து போய் கொடுத்தா சாக வேண்டியது, இதுக்கு என்னத்துக்கு கொடுக்குறது? என்ன அரசாங்கம் இது? அதான் இதுதான் திராவிட மாடல் போல் கேட்டால். ஸோ அந்த வகையில் வேங்கை வயல் 2 வருஷம் ஆச்சு மலங்கலம் தானே அந்த தலித் மக்கள் குடியிருக்கிறதுல. அது கோர்ட்டாக கேட்டு என்ன இன்னும் கைது பண்ணேன்னு கேட்டதுக்கு இந்த விசாரிச்சுட்டு இருக்கோம், புல விசாரணை போயிட்டுருக்கு. நான் 2 வருஷமாக போயிட்டுருக்கு. அப்போ சந்தேகம் வருது, இதில் என்னென்னு முன்னேற்றம் இருக்குது, இப்போ பண்ணுறேன் அப்போ பண்ணுறேன்னு. இப்போ நீ இதை கேட்டுக்க, தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன், நீதிபதி முகமது ஷபீக் அமர்வு நேற்று விசாரணை வந்தப்போ கேட்டிருக்காங்க. ஸோ 2022 டிசம்பர்லேருந்து இப்போ வந்தால் 2 வருஷம் ஆயிரும். இப்போ சிபிஐக்கு மாற்றலை. இந்த மாதிரி சிபிசிஐடி டிஎஸ்பி தாக்கல் செய்த அறிக்கை இன்னும் சில சாட்சிகளை விசாரிக்க வேண்டியது அப்படி தான் சொல்கிறாரு. ஸோ கூடுதல் அவகாசம் வழங்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டும்ன்றாரு. இப்படி எத்தனை காலம் பண்ணுவாங்கன்னு தெரில. இதை பொதுவாக இதில் ஒரு வேளை இப்படி கொலையெல்லாம் வரும்போது மாதிரி ஒரு திமுக நபர் யாராவது சம்மந்தப்பட்டிருந்தால் அது காட்டு குடிக்காமல் இருக்கிறதுக்காக அழுத்தத்து காரணமாகவும் இருக்கலாம். இது யூகம்தான், வெளியே வந்தால் தான் தெரியும். ஸோ வேங்கவேலுக்கு ஏன் இன்னும் கைது பண்ணு கோர்ட்டை கேட்டார். சரி, அப்போ பத்திரிகையாளர்களாம் அண்ணாமலை கேட்குறாங்க. இந்த மாதிரி இப்போ காங்கிரஸ் எம்பி ஒருத்தர் தலைவராக இருக்கார்ல, தலித்து செல்வ பெருந்தையா, செல்வம் தான், அது பின்னாடி ஒட்ட வச்சுட்ட பெருந்தைங்க ஏதோ ரைட்டு. அப்போ அவர் இது மாதிரி சொல்கிறாரு. இப்போ பிடிச்சவங்களாம் அது மாயாவதியும் குறிப்பிட்டிருந்தாங்க. அவங்க நம்ம கட்சி நபர் தான் ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தது. அப்போ இது மாதிரி இப்போ இது மாதிரி ரவுடி ஆக்சுவல் ரவுடி பிடிக்க ஏதோ சொல்லி கேட்குறாரு நம்மகிட்ட. ஆமாம், அவரே ஹிஸ்ட்ரி சீட்ரு ரவுடி தான் செல்வ பிறந்தகையே. அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், அவர் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும், இந்த மாதிரி கரெக்டான ஆள் யாருன்னு அவர் ரவுடிக்கு ரவுடி தான் தெரியுன்ற மாதிரி போட்டு விளாசிட்டார். அப்புறம் இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மாற்றிருக்காங்க, அருண்ன்றவரை போட்டிருக்காங்க டிஜிபி அந்த இதுக்கு கமிஷனர் சென்னை. அப்போ அது சம்மந்தம் அவருக்கு கண்டுபிடிப்பாக சொல்லும்போது அதையும் அண்ணாமலை முதல்ல எல்லாம் இது பண்ணணும், இனி கண்டுபிடிப்பை முதலே தடுத்திருந்தால் வர வைக்கத்தக்கது. இதில் ஆக்சுவலாக வெட்டினவன் ஒருத்தன் கூலிப்பட, அது காசு வாங்கினும் ஒருத்தன், செய்ய சொன்னது ஒருத்தன், இது மாதிரி லிங்க் இருக்கும் அப்படின்னு போலீஸ் தரப்பில் அந்த மாதிரி அவருடைய இதில் சொல்கிறார் அந்த வழியில் அண்ணாமலை. ஸோ இது மாதிரி உள்ளதை கண்டுபிடிக்கணும். யாரையோ விட்டுட்டு யாரையோ சரண்டர் ஆகி வேகமாக சரண்டர் ஆகிறாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு. அது மட்டும் இல்லை, எடப்பாடிக்கு இப்போ ஆபத்து வரும் போல. ஏன்னா 10 தடவை தோற்ற பழனிசாமி தானே, அதனால் உள்ளுக்குள்ளேயே உப்பூசல் வரும் போல் தெரியுது. ஒரு 50%, 50% ஏன்னா பாஜக கூட்டு வைக்கலாம் தொடர்ந்து தோற்றுட்டே இருக்கும் அப்படின்னு. அவர் டெல்லியெல்லாம் போய் பார்க்குறாங்க. அதனால் ஏதாவது களம் மாறுமா, எடப்பாடி தனிச்சு விடுவாங்களா அப்படி. பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாரு, எல்லாம் ஒன்றா இருந்தால் ஜெயிக்க முடியும், நான் இந்த பதவி வேண்டாம், கட்சி நலனுக்காக பார்க்குறேன்னு. ஒரு துரோகி பழனிசாமின்னு கூட அண்ணாமலை சொல்லிட்டாரு. அவர் எதாவது கம்பி கட்டிக்க, ஆனால் ரொம்ப நாள் பழனிசாமி இருப்பாரான்றது தெரியாது. அவங்க மேலாம் கேஸ் இருந்தால் ஏதாவது தூசி தட்டினா ஏடிஎம்கே ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு வழி பார்ப்பாங்க. ஒரு வேலை இவங்களுக்கு வேலை இல்லை, அது அவங்க தான் செஞ்சுக்கணும். அதனால் முன்னாள் மந்திரிகள் அது சம்மந்தமாக ஒரு 6 பேர் தொடர்ந்து தோற்றுட்டே இருக்க முடியாது இல்லையா, அதுக்காக பார்ப்பாங்க. இந்த பக்கம் இந்த தலித் கொலைகள் நடக்குது. ஏற்கனவே ஜெயக்குமார் காங்கிரஸ் நடந்தது திருநெல்வேலியில், இப்போ இவர் ஆம்ஸ்டாங் நடந்திருக்கு. ஒரு பக்கம் கள்ளச்சாரம் இது மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கனாக்கா, இங்கேயுமே அந்த கூடாரத்துக்குள்ளே இருக்கணுமான்னு திருமாவளவன் கூட எல்லோரும் யோசிப்பாங்க வெளில போகிறதுக்கு. ஆனால் இதில் என்னென்னா, இதை வச்சு ஆட்சி கலையுமோ என்னமோன்னு ராகுல் இன்டிமேஷன் வேறு ஸ்டாலின் தர அப்படி பார்த்திங்கன்னு. இதுக்கடையில் புகழேந்தி அவர் ஈடி ஏதாவது அனுப்புங்க எடப்பாடிக்கு, புகழேந்தின்னு ஒருத்தர் நபர் முதல்ல பெங்களூர் இருந்தார், இப்போ பண்ணிகிட்ருக்காரு, அங்கே இருக்கார், அனுப்புங்க, இவரோட டீட்டெயில் பூரா எனக்கு தெரியும், என்கிட்ட கேட்டேங்க நானே எல்லாம் சொல்லிடுவேன் அப்படிங்கிறாரு அண்ணாமலைக்கு புகழேந்தின்ற நபர். ஸோ இப்படியா டாக்ஸ் போயிட்டுருக்கு. இல்லை சீமானு ஓட்டு போடுதுன்னு சொல்கிறாங்க, சீமான் ஏடிஎம்கேட சேர போகிறாரா இந்த மாதிரி தெரியல. 26 எப்படி காலம் ஆடுன்னு தெரில. ஆனால் 1 to 1 அந்த மாதிரிலாம் குறிப்பிட்றாங்க. இப்போ எப்படி ஏடிஎம்கே நிற்கல, பாஜக நிற்கிது. ஆனால் எடப்பாடி இருந்தால் தகராறு வரும், எடப்பாடி மாற்றினா பிரச்சனை கொஞ்சம் குறையும். ஏன்னா ஒரே சமூகம் 2 பேருனால இவர் யங்ஸ்டர், இவர் தான் இது பண்ணுவாங்க எடப்பாடி காட்டில். அதனால எடப்பாடி பட் இது வரைக்கும் தோற்றுருக்காருன்னு கட்சிக்குள்ளேயே
பூசல் வரும். கொங்கு மண்டலத்தில் இவ்வளோ கீழ் நிலைமையில் போயிடுச்சு. அவர் பேசுகிறாரு, ஒரு பான் மைனூட்டில் தான் கோயம்புத்தூர் எம்பியில் டெபாசிட்டே வாங்க முடிஞ்சு இருக்குது. ஸோ அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுறாங்க, ஏடிஎம்கே எப்படி செய்யுதா, டிஎம்கே என்ன ஆக போகுது, ஏன்னா எல்லோரும் வரிசையாக கேஸில் இருக்கு இல்லையா. இப்போ கடைசி 2024 கடைசியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்களா, ஒரு பாயிண்ட் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போது ஃபாரின் போயிட்டுருக்காரு, எல்லாம் மறுபடியும் ஸ்திரம் பண்ணணும்ல. எலெக்ஷன் முடிஞ்சு வந்தாச்சுன்னா அந்த வேலையில் இருக்கும். இந்த பக்கம் திரும்பும்போது காணாமல் போயிடும். ஃபஸ்ட்டு திமுக போகும், இங்கேயே எடப்பாடி போனால் தான் வரும். அது என்ன ஃபார்ம் பண்ணுவாங்க, பார்ப்போம். நன்றி.